அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஆ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அ குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்துட்டு எல்லார்னாலயும் அஃபோர்ட் பண்ணிக்கிற முடியிற அளவுல ஒரு ப்ரைஸ் தான் வந்து. ஸோ, அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. அதுவும் வந்து பெங்களூர்ல இருக்கவங்க வந்து இது கண்டிப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். என்னன்னு வந்து ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. இது வந்து ரூம் ஹீட்டர். ஸோ, அதான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஆர்பெட் அப்படிங்கிற வந்து பிராண்டு. நல்ல பிராண்டு தான் வந்து சூப்பரா இருக்கு. நெறைய ரிவ்யூஸ் இருக்கு. ஆ எல்லாமே வந்து கேட்டு பார்த்து தான் வந்து வாங்கியிருக்கு. அம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ல வந்து மேட் பண்ணியிருக்காங்க. மேல இருக்கிறது. ஸோ, இந்த பார்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து வர்றது. ஸோ, இது பார்த்தீங்களா? வந்து குழந்தைங்க கையெல்லாம் வந்து உள்ள போகாத மாரி 2 லேயர் குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த ஹீட் வர்றப்போ, ஸோ 2 லேயர் குடுத்து இது பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் எதுவும் ஆகாத மாதிரி அந்த மாரி. ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த ஏசி, ஹீட்டர் அதெல்லாம் வாங்குறப்போ இல்லையா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மேட் வந்து நல்லா தான் இருக்கு. அதே பிராண்டோடது தான் வந்து ஆர்பேட்டோடது அதோடது தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 16 ஆம்ப்ஸ். நீங்க வந்து நார்மலா வந்து 5 ஆம்ப்ஸ் அந்த மாரி இதுலலாம் வந்து இது போட முடியாது. 16 ஆம்ப்ஸ்ல தான் போட முடியும். நல்லாயிருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து தெரியுது. கையில வச்சிருக்கும்போதே. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து ஃபேன் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த உள்ள இருக்க ஃபேன் தான் வந்து அந்த இத ஏர ப்ரொடியூஸ் பண்ணி வெளிய அனுப்புறது. போயோ டைப் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ஏர் வந்து நல்லா வந்து த்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அந்த த்ரோ வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த ஸ்டிக்கர் இது பண்ணாம அதிலேயே வந்து இது பண்ணியிருக்காங்க. அ ரூம் ஹீட்டரு, அதுக்கப்புறம் வந்து அதோட மாடல் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 2000 வாட்ஸு. ஸோ, அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அ நம்ம இந்தியா மேட் தான் இது. ரொம்ப புரொடெக்ஷனாவும் இருக்கும். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். குழந்தைங்களா இருக்கு, கை வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இது எல்லாமே உள்ள வந்து கிரில்லால பண்ணியிருக்கிறனால வந்துட்டு, ரொம்ப புரொடெக்ஷனா தான் இருக்கும். அதனால வந்து எதுவும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேன் மோடு. ஜஸ்ட் வந்து அந்த ஏர் மட்டும் வர மாதிரி. இது வந்து அந்த ஹீட்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சம் மட்டும் நம்மளுக்கு ஹீட் வேணும் அப்டின்னா வந்து அந்த இது பார்க்கறக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்டுன்னு இருக்கு பாருங்க. இங்க வந்து இருக்கு பாருங்க. 2ன்னு இருக்கு பாருங்க. இது வந்து என்னன்னா வந்து அடுத்த லெவல்ல வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அப்டின்னு சொல்லிட்டு 2 லெவல்ல வந்து இதுக்கு வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருக்கறனால வந்து நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த பிரைஸ்ல ப்ராடக்ட் குடுக்குறாங்க. ஸோ அதனால வந்துட்டு டூப்ளிகேட்டா இருக்கும் அப்டிலாம் நெனைக்க வேண்டாம். ஸோ ஐஎஸ்ஓவோடது குடுத்துருக்காங்க. அதனால ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தெரியுதா வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல ஒரு இது தெரியுது. அதுக்கு கனெக்ட் ஆன மாரி ஒரு ஸ்விட்ச் தெரியுது பாருங்க. அந்த ரெட் கலரா இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் ஃபியூஸு. அந்த அது கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ஸ்விட்ச். ஆக்சுவலா வந்து ஹீட் ஆனோனே வந்துட்டு அந்த கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிரும். இன்கேஸ் வந்து அந்த கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு ஓவர் ஹீட் ஆயி ரொம்ப இதாகி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகாம, அப்ப வந்து தெர்மல் ஃபியூஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போயி எல்லாமே ஆஃப் ஸோ அதனால வந்து நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். இது சேஃப்டி இல்ல அப்படிலாம் நீங்க வந்து நெனைக்க வேண்டாம். ஆ சேஃப்டி பர்ப்பஸ்க்கு தான் வந்து அவங்க அந்த மாரி அந்த இது குடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் ஒரு ப்ராடக்ட் போடுறேன் அப்டின்னா வந்து, ஜஸ்ட் வந்து வெறும் அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிறது மாரி மட்டும் போடுறதில்ல. அந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு, யூஸ் பண்ணி எப்படி இருக்கு? நல்லா இருந்தா மட்டும் தான் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம போடுறோம். ஸோ, அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சுவலா வின்டர் சீசனுக்கு அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு கூலிங்கான ஏரியாலலாம் இருப்பாங்க. ஸோ, அந்த மாரிலாம் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, பெரியவங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாரி பெர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. சூப்பரா இருக்கு. நாங்க யூஸ் பண்ணி பார்த்தோம். நல்லாருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 1 ஹார் 2 ஹார்ஸ் அந்த மாரி வந்துட்டு போட்டு வச்சுட்டு, அது
ஆக்சுவலா தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாரி படுத்துக்கலாம். 8 ஹார்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சேஃப்டி தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரண்ட் பில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மட்டும் தான். மத்தபடி நீங்க 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ் இல்லன்னா 2 ஹார்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்து போதும். அது வந்து நைட்டு தூங்குறதுக்கு அளவான அந்த இதா இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இது யூஸ் பண்றீங்க, போட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்ல வந்து நீங்க வந்து டோர், விண்டோ அதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் அந்த ஹீட் வந்து உள்ளேயே இருக்கும். இல்லன்னா வந்து அது போடுறதே வேஸ்ட் ஆயிடும். எப்படி ஏசி யூஸ் பண்றோம், அதே மாரி தான் நார்மல் இது ஒண்ணும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் வாங்கலாம். அந்த மாரி ஒரு ப்ராடக்ட் தான். அதே மாரி எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ்ல தான் வந்து இந்த ப்ராடக்ட்ட குடுக்குறாங்க. நல்ல பிராண்டும் கூட. ISO சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கு. பிரைஸும் லெஸ்ஸா இருக்கு. மேட் இன் இந்தியா கூட. ஸோ அதனால வந்து சேஃப்டியும் ரொம்ப இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க கரண்ட்னால அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டாம். அந்த மாரிலாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். யோசிக்க வேண்டாம். சூப்பரா இருக்கு. எல்லாமே சேஃப்டியா தான் குடுத்துருக்காங்க. நீங்க இதே மாரி இத வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஏசி மாரி கூட வந்துட்டு நீங்க அந்த ஏசி பிளக் பாயிண்ட்ல அந்த 16 ஆம்ப்ஸ்ல வந்து போட்டுட்டு கூட அங்க பக்கத்துல கூட நீங்க வந்து ஒரு இது மாரி அ டேபிள் மாரி சும்மா லைட்டா வச்சு வால்லயே வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டிய வந்து குழந்தைங்க இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்டின்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து ஹீட் ஃபுல்லாவே வந்து வரும். இப்ப நீங்க 2லலாம் ஸ்டேஜ் 2ல வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஹீட் வந்து நல்லாவே வரும். ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட்ல வந்து நீங்க வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் அந்த மாரி பொருள்லாம் முன்னாடி வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து உருகிரும். ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அந்த இடத்துல மட்டும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து 16 ஆம்ப்ஸ்ல தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இங்க பார்த்தீங்கன்னா, மேல இந்த இதுல வந்து 16 ஆம்ப்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வயர் பத்தாதுன்னு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கு. இப்ப பாருங்க ஆன் பண்ணியாச்சு. இங்க வந்து அதுக்குன்னு தனியா ஸ்விட்ச் குடுத்துருப்பாங்கல்ல. உங்களோட இந்த பாக்ஸ்ல ஸ்விட்ச் பாக்ஸ்ல. ஸோ 16 ஆம்ப்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இத ஆன் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம வந்து மோட் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்றது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 21.5 இருக்கு. ஓகேவா? இது வந்து ஹியூமிடிட்டி. இது வந்து 93% இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன ஆன் பண்ணல. அதுக்கு முன்னாடி இப்போ 21.5 இருக்கு. இப்போ நான் ஆன் பண்றேன். ஸோ ஆன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எதுல வைக்கிறேன்னா, மோட் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மோட்ல வைக்கிறேன். தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு மோட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஓடுற சவுண்டு கேக்குதா? நார்மலாவே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து செக் பண்ணா வந்து சேஞ்சஸ் தெரியாது. மினிமமா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்கு மேலேயாவது போடணும். ஒரு 1 ஹவராவது போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இப்போ பாருங்க நான் மோட் 2க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க நான் போட்டு வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்க பார்க்கும்போது தெரியும் 21ல இருந்திருக்கும். இப்போ பாருங்க 23ல இருக்கு. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ரூம் வந்து நல்லாவே வந்து ஹீட் வந்து ஃபுல்லாவே வந்து நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் இருந்த டெம்பரேச்சருக்கும் இப்போ சேஞ்ச் ஆனதுக்கும் வந்துட்டு அந்த ஹீட் வந்து நல்லா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. இப்போ பாருங்க சாலிடாக வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு நான் போட்டு. இப்போவே வந்து ரூம் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். விண்டோ அதுக்கப்புறம் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போவே வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் 1 ஹவர் போடுறீங்க இல்லை வந்து 8 ஹவர்ஸ் அப்படி அந்த மாதிரி வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறீங்கன்னா அப்போ எவ்வளோ ஹீட் ஆகும், எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஹியூமிடிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 90 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 90 எபோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 75% இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு லைவாகவே நான் வந்து எப்படி இருக்கும் என்னங்கிறத நான் காமிச்சிட்டேன். ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ரூம் ஹீட்ரு, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். நான் வந்து இப்போ இதை வந்து வாலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ குழந்த இருக்கிறதுனால கீழே வைக்க மாட்டேன். நீங்கள் வந்து எப்படி வேணால் எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாலில் வந்து வால் மவுண்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி ப்ளைவுட் மாதிரி வச்சு அது மேலே கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எப்படி ஃபிட் பண்ணணுமோ ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு கிளைம் மாதிரி அடிச்சு
ஏசி ஃபிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ப்ராடக்ட்டு, நீங்களும் வாங்குங்க. நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், போய் பாருங்கள், ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள், படிங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வாங்குங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை நிறைய மீட் பண்ணுறேன். We'll meet you in next video. Until then, bye. Take care. See you.